ஓகே. இப்போ ஒரு நியூமெரிக்கல்ஸ் போட்டு அடுத்த லெசன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். First numericals, a balancing point. In the meter bridge experiment is obtained at 30 centimeter from the left. If the right gap contains 3.5 ohm, what is the resistance in the left gap? Okay. Meter சமண சுற்றில் இடது புறத்தில் 3.5 ஓம் இருக்கும்போது அதனுடைய சமண புள்ளி பேலன்சிங் பாயிண்ட் சமண புள்ளி சமண புள்ளி 30 சென்டிமீட்டர். எனவே வலது புறத்தில் வலது புறத்தின் மின்தடை ஐடியா இருக்கா பாருங்க. ஐடியா இருக்கா? என்ன ஃபார்முலா கால்குலேட் பண்ணணும்? என்ன ஃபார்முலாப்பா? மீட்டர் சமண சுற்றுனா ஒரே ஒரு ஃபார்முலா தானே. தெரியாத ஒரு மின்தடையை கால்குலேட் பண்ண என்ன ஃபார்முலா சொல்லுங்க போலாம். L by 100 minus L into R into R. இப்போ X is equal to பேலன்சிங் பாயிண்ட் எவ்வளவு இருக்கு? L என்றது 30 சென்டிமீட்டர். கரெக்டா? L எவ்வளவுப்பா? 30 centimeter. 30 divided by centimeter divided by 100 minus 30 எவ்வளவு வருது? 70 centimeter. 00 into R. R எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 3.5. கரெக்டா? Yes sir. ஓகே. எவ்வளவு வருது பாருங்க. எவ்வளவு வரும்? இந்த 7 போச்சுன்னா இதனால இது பண்ண முடியுமா? 2 கரெக்டா? Therefore we get 3/2 is equal to எவ்வளவு வரும் நம்மளுக்கு? 1.5 ohm. இது மாதிரி ஒரு क्वेश्चंस கேட்போம். எழுதிக்கலாமா? Yes sir. ஓகே. இது மாதிரி தான் நம்மளுக்கு மீட்டர் பிரிட்ஜ்ல கேட்பாங்க. எவ்வளவு கிடைக்குது?
ஓகே, அடுத்த ஒரு கொஸ்டின். In the potentiometer experiment, the balancing length with the cell is 560 centimeter. When an external resistance of 10 ohm is connected in parallel to the cell, the balancing length changes by 60 centimeter. Find the internal, okay, find the internal resistance. Okay. மின்னழுத்தமானியின் experiment balancing cells. Okay. Balancing length with cell. Okay. மின்னழுத்தமானியில் 560 சென்டிமீட்டர் சமண புள்ளி கிடைக்கிறது. சமண புள்ளி கிடைக்கின்றது. Okay. When an external resistance of 10 ohm is connected, the balance, okay. புற மின்தடை புற மின்தடை 10 ஓம் இணைக்கும் பொழுது சமண புள்ளி சமண புள்ளி 60 சென்டிமீட்டராக மாறுகிறது. எனவே அகமின்தடை என்னன்னு கேட்கிறாங்க. என்ன ஃபார்முலாவா இருக்கு நீங்களே சொல்லுங்க. என்னென்ன கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. எல் கொடுத்திருக்காங்க சார். L1 கொடுத்திருக்காங்க, L2 கொடுத்திருக்காங்க சார். இவை இணைக்கும் பொழுது சமண புள்ளி ஒரு நிமிஷம் is connected parallel to the cell, the balance length changes. சமண புள்ளி 60 சென்டிமீட்டராக மாறுகிறது. ஓகே, இப்ப கொஞ்சம் மாடிஃபிகேஷன். L1 is equal to 560 சென்டிமீட்டர். அடுத்தது L2 நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்ப லென்த் என்ன ஆகுது பாருங்க, நல்லா பாருங்க. சமண புள்ளி 60 சென்டிமீட்டர். ஃபர்ஸ்ட் 560 சென்டிமீட்டரா இருந்தது 60 சென்டிமீட்டராக மாறுகிறது 10 ஓம் இணைக்கப்படும் பொழுது. ஓகே, அப்ப கொஸ்டின்ல இப்படி சொல்லியிருந்தாங்கன்னா 10 ஓம் இணைக்கும் பொழுது சமண புள்ளி 60 சென்டிமீட்டர் எனில் அப்படின்னு சொன்னா போல, இங்க என்ன பண்ணிருக்குன்னா மாறுபடுகிறது. அப்ப 60 ஃபர்ஸ்ட் 560 இருந்துச்சு, அப்ப மாறுபடுகின்றது. எவ்வளவு அப்படி சொன்னா எவ்வளவு மாறுபடுகின்றதுன்னா L1 மைனஸ் L2 இஸ் ஈக்குவல் டு 60 சென்டிமீட்டராக மாறுபடுகிறது. அப்ப நம்மளுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, இப்ப L2 நம்ம கண்டுபிடிச்சலாம். therefore L2 இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு வரும் பாருங்க. எவ்வளவு வரும்? 500 வந்துருமா? கரெக்டா? 60 மைனஸ் 500. ஓகே, நம்மளுக்கு 500 சென்டிமீட்டர் கிடைச்சிருக்கு. அப்ப நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா, அவங்களோட மின்தடை கொடுத்திருக்காங்க, R கொடுத்திருக்காங்க. எவ்வளவு கொடுத்திருக்காங்க? அப்ப R 10 ஓம் கொடுத்திருக்காங்க. அப்ப நம்மளுக்கு அகமின்தடை கால்குலேட். அகமின்தடையுடைய ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். R இஸ் ஈக்குவல் டு சொல்லுங்க போல, L1 minus L2 by L2 into R. அப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா L1 எவ்வளவு இருக்கு? L1 மைனஸ் L2 60
டிவைடட் பை L2 எவ்வளவு பாருங்க 500 இன்டு 10. அப்ப எவ்வளவு வரும் பாருங்க, சப்ஸ்டிட் பண்ணுங்க. 6/5 எவ்வளவு? 6/5 எவ்வளவுப்பா? 1.5 sir. எவ்வளவு? 1.2 sir. 1.2 இவ்வளவுதான். இது மாதிரி தான் இருக்கு கொஸ்டின்ஸ்ல. கொஞ்சம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு ஈஸியா இந்த பொட்டன்சியோமீட்டர் இந்த இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதுல பொட்டன்சியல் கிரேடியன்ட், பெரும்பாலும் பொட்டன்சியல் கிரேடியன்ட் கேட்பாங்க. அது பொட்டன்சியல் கிரேடியன்ட் என்னன்னு தெரியும், ஏற்கனவே பண்ணு. V/L, K is equal to V/L, இல்ல சிக்மான்னு சொல்லுவாங்க, is equal to V/L. மறந்துடாதீங்க. இந்த கொஸ்டின்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நீங்க நம்மளுடைய ஸ்டேட் போர்ட்ல இருக்கக்கூடிய புக்ஸ் கொஞ்சம் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Two resistors are connected in series in parallel, the equivalent resistance. Okay. 2 மின்தடைகளை தொடர் இணைப்பு மற்றும் பக்க இணைப்பு இணைக்கும் பொழுது அதனுடைய தொகுப்பயன் மின்தடை முறையே 9 ohm மற்றும் 2 ohm. எனவே தனி மின்தடையின் மதிப்பு என்ன ஃபார்முலா சொல்லுங்க போல, என்னென்ன கொடுத்திருக்கான்னு சொல்லுங்க போல, என்ன சொல்லிருக்கான்னு சொல்லுங்க போல. R1 plus R2 equal to 9 கொடுத்திருக்காங்க சார். R1 plus R2 is equal to 9. Good. அடுத்தது R1 R2 divided by R1 plus R2 equal to 2 கொடுத்திருக்காங்க சார். R1 R2 divided by R1 plus R2 parallel என்ன பண்ணிருக்காங்க, 2 கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? R1 R2 கேக்குறேன் சார். R1 கண்டுபிடிக்கணும், R2 கண்டுபிடிக்கணும். அப்ப R1 plus R2 கொடுத்திருக்காங்க. நம்ம R1 minus R2 கண்டுபிடிச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணலாம், கால்குலேட் பண்ணலாம். அப்ப நம்மளோட எய்ம் அதுதான், R1 plus என்னது கண்டுபிடிக்கிறது. இப்ப நம்ம R1 A minus B whole square ஃபார்முலா உனக்கு தெரியும். R1 minus R2 A minus B whole square is equal to R1 minus R2 is equal to A plus B whole square R1 plus R2 whole square minus 4 into R1 R2. எழுதிக்கலாமாப்பா? அப்ப நம்மளுக்கு R1 minus R2 வேணும் அப்படின்னு சொன்னா, therefore இது ஒரு ஃபார்முலா மேக்ஸ்ல இருக்கக்கூடியது. A minus B whole square ஃபார்முலாவை A plus B whole square minus 4 into AB ன்னு எழுதலாம். இது ஒரு ஐடென்டிட்டி இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, R1 plus R2 whole square minus 4 into R1 R2 எழுதிக்கலாமா?
எழுதிக்கலாமாப்பா? சார் புரிஞ்சுதா? Yes, sir. ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ணோம், எனக்கு R1 + R2 இருக்கு. R1 R2 வேணும். அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா, R1 R2 is equal to 2 into R1 + R2 18. இப்ப இதை எடுத்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்ப சப்ஸ்டிட் பண்ணும்பொழுது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? R1 minus R2 is equal to square root of R1 plus R2 whole square. என்னப்பா கொடுத்திருக்கு? R1 plus R2 என்னப்பா? சொல்லுடா. 9, sir. 9, sir. 9. அப்ப 9 square 81, sir. 81 minus 4 into R1 R2 எவ்வளவு கொடுத்திருக்கு? 18. அப்ப 4 into 18 எவ்வளவு வருது பாருங்க. நாலு into 18 320, sir. 4 into 18மா? 72 sir. ம், 72 is equal to root of எவ்வளவு வரும்? 81 minus 72. 9 sir. 9 is equal to 3. அப்ப எனக்கு R1 minus R2 is equal to 9 கிடைச்சிருச்சு. இப்ப இந்த ஈக்குவேஷன் அப்படியே நம்ம சப்ஸ்டிட் பண்ண போறோம். எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? R1 plus R2 is equal to ஃபர்ஸ்டே கொடுத்திருக்காங்க. எவ்வளவு கொடுத்திருக்காங்க? R1 plus R2 எவ்வளவு கொடுத்திருக்காங்க பாருங்க. 9, sir. Sir. 9 கொடுத்திருக்காங்க. அப்ப R1 minus R2 is equal to 3 நமக்கு கிடைச்சிருக்கு. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 2 கேன்சல் ஆயிடும். அப்ப R1 னா 2 R1 is equal to 12. Therefore R1 is equal to 6 ohm. கரெக்டாடா? திருப்பி இந்த R2 நம்ம எதுல ஒண்ணு சப்ஸ்டிட் பண்ணலாம். இப்ப சப்ஸ்டிட் பண்ணலன்னா R2 எனக்கு வந்து என்ன வேணும்? எனக்கு என்ன வேணும்? R2 வேணும். அப்ப போடுங்க பாலாம். R2 வேல்யூ மட்டும் இந்த ரெண்டுத்துல ஏதோ ஒரு இருக்கு சப்ஸ்டிட். 3 ohms, sir. அப்ப R2 is equal to 3 ohm. அவ்வளவுதான். இது மாதிரி ஒரு மெத்தட்ல ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கும். எழுதிக்கலாமாப்பா? Yes sir. Yes sir. ஓகே. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சில கொஸ்டின்ஸ். ஓகே, இது மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கும். ஓகே, அடுத்தது பாருங்க. A wire of resistance R is divided into 10 equal parts. Okay. R மின்தடை கொண்ட கம்பியை பத்து துண்டுகளாக பிரிக்கப்படுகிறது. பிரித்து பக்க இணைப்பில் இணைக்கப்படுகிறது. பக்க இணைப்பில் இணைக்கப்படுகின்றது. எனவே தொகுப்பயன் மின்தடை சொல்லுங்க, என்ன பண்ணலாம்?
இது நான் ஏற்கனவே இந்த ஃபார்முலா சொல்லி ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கேன். என்னன்னு சொல்லும் பார்க்கலாம். யாராவது சொல்ல முடியுமா? ஏற்கனவே ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கேன். ஒரு கம்பியை 10 என்னது n துண்டுகளாக பிரிக்கப்படும் பொழுது அதை இதே கான்செப்ட்ல ஒரு கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். ஞாபகம் இருக்கா பாருங்க, எதனா எழுதியிருக்கா பாருங்க. என்ன ஃபார்முலாவா இருக்கு நீங்களே சொல்லுங்க. இதை நம்ம எடுத்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் வரும். நம்மளுக்கு 10 n துண்டுகளாக பிரிக்கப்படும் பொழுது ஃபார்முலா r/n² ஃபார்முலா இருக்கு. இப்ப துண்டுகளாக ஒரு கம்பியை துண்டுகளாக பிரித்து இணைக்கப்படும் பொழுது, கண்டிப்பா இணைக்கும் பொழுது இதே சொன்னேன், கண்டிப்பா இதே இந்த வார்த்தையை சொன்னேன். இணைக்கப்படும் பொழுது எப்படி இணைக்கணும் அப்படின்னு சொன்னா பக்க இணைப்பில் இணைக்கப்படுகிறது. அப்ப இந்த ஃபார்முலா r'(r/n²) அவ்வளவு டைரக்டா சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னாவே முடிஞ்சிச்சு. Therefore r' is equal to r எத்தனை துண்டுகளாக இருக்கு? 10 100 is equal to நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 0.01 r. கரெக்டாப்பா? சரி. ஓகே, சிம்பிளா ஒரு நம்மளுக்கு டைரக்டா நமக்கு தெரிஞ்ச ஒரு கொஸ்டின்ஸ் நம்ம எழுதக்கூடியது. அடுத்தது வேற ஏதாவது என்ன இருக்கு? வேற ஒரு தெரியல ஏதாவது. ஓகே, இது மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். Two wires, இரண்டு கம்பிகள் வெவ்வேறு பொருளால் ஆனது. வெவ்வேறு பொருட்களால் ஆனது. ஓகே, ஒரு ஸ்பெசிபிக் ரெசிஸ்டன்ஸ் சார். ஓகே, ஆனது resistance are in the ratio 2:3. Okay, தன் மின்தடை எண் தன் மின்தடை எண் 2:3, நீளம் 3:4 மற்றும் பரப்பு 4:5. எனவே மின்தடைகளின் விகிதம். சொல்லுங்க போல. என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்ம் டக் டக் டக்னு முடிச்சுட்டு போயிட்டே இருந்துடலாம். நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா என்ன அப்படின்னு சொன்னா மின்தடை ரெசிஸ்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. அப்ப R is equal to ρL/A. கரெக்டா? நம்மளுக்கு ரெண்டு கேட்குறாங்க. R1/R2 is equal to directly proportional. அப்ப ρ1/ρ2 L-ம் directly proportional. L1/L2 ஏரியா மட்டும் எப்படி இருக்கு? இன்வெர்ஸ்லி proportional. அப்ப A2/A1. That's all. சப்ஸ்டிட் பண்ண சொல்லுங்க பார்க்கலாம். ஆன்சர் பண்ண சொல்லுங்க பார்க்கலாம்.
சீக்கிரம் அடுத்த லெசன் ஸ்டார்ட் பண்ணணும். 5/8, sir. 5/8. எல்லாத்துக்கும் வந்ததப்பா 5/8? Yes, sir. Yes, sir. Okay, that's all. இது மாதிரி தான் நம்மளுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. மீதி இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸை நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா தெரிஞ்சிடும். ஓகே, நம்ம அடுத்தது வந்து நெக்ஸ்ட் லெசன்ஸ் நம்ம போயிடலாம்.